எனக்கு அறந்தாங்கி என்றால் எந்த பக்கம் இருக்கிறது என்பது எதுவுமே தெரியாது. ஏதோ கடவுள் இந்த இடத்திற்கு நீ வந்தால் நல்லது என்று அறிந்து என்னை கடவுள் அறந்தாங்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நான் வாழ்ந்த விதமும் வாழுகின்ற விதமும் கடவுள் ஒருவருக்குத்தான் தெரியும். என்னை வளர்த்த விதம் ஒன்றல்ல இரண்டல்ல, சொல்லி மாறாது, நேரம் போதாது. அந்த அளவுக்கு என்னை இந்த அறந்தாங்கி பட்டணத்திலே உருவாக்கிய பெருமை டாக்டர் சார் அவர்களைத்தான் சேரும். நான் 84ஆம் ஆண்டு அறந்தாங்கி லேப் ஆரம்பித்த பொழுது ஒரு சிறிய கொட்டகையிலே என்னுடைய வளர்ச்சிக்கு முதலாக லேபுக்கு ரிப்பன் கட் பண்ணி லேபை ஆரம்பித்து வைத்த டாக்டர் ராமகிருஷ்ணன் சார் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இருப்பிடம் இன்றி வாழ்ந்த நான் இன்று சகலத்தையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது டாக்டர் சார் அவர்களால் தான் என்பது இந்த அறந்தாங்கி பட்டணத்தில் உண்டான அத்தனை பேருக்கும் தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் அவர்களை சந்தித்து ஒரு 5 நிமிடம் இருவரும் அளவலாவிக் கொண்டு இருந்தால்தான் எங்களுக்கு நிம்மதி ஏற்படும். அந்த அளவுக்கு தினமும் நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். எனக்கு செய்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நான் சொன்னால் நேரம் போதாது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். நான் முதலாக அறந்தாங்கியில் அடியெடுத்து வைத்த பொழுது அமர்ந்திருந்த ஒரு சின்ன லேப்லே ஒரு 2 வருஷம் கழிச்சு அதை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த இடத்துக்கு போறதுங்கிறதே தெரியல. அப்போ ஜீவா சவுண்ட் சர்வீஸ் அவர்கள் அந்த இடத்துல இடம் இருக்குது கட்டிக்கங்கன்னாங்க. ஆனா அந்த இடத்துக்கு 15,000 தான் 86ல அதை கட்டி முடிக்க முடியும். ஒத்த ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கின்ற நான் 15,000 ரூபாய்க்கு எங்கு செல்வேன் என்று டாக்டரிடம் சென்று முறையிட்டேன். நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள், மூர்த்தியன் என்று சொல்லி வேலையை பார்க்க சொல்லுங்க, வேலை நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. யாரிடம் வாங்கினார்கள் என்பது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஜீவா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்கள் பணம் சேர்ந்து விட்டது, 1 மாதத்தில் உங்களுக்கு லாபம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த லாபை உருவாக்கி கொடுத்தார்கள். அன்று அவர்கள் ஆரம்பித்த அந்த அஸ்திவாரம் இன்று வரைக்கும் என் வாழ்க்கையின் உயர்விலே அவர்களின் பங்கை நான் நினைத்து சந்தோஷப்படுவதா வேதனைப்படுவதா என்பது தெரியவில்லை. நான் அவர்களை இழந்து வாழப்போகிறேன் என்பதை நான் ஒரு காலம் நினைத்து பார்த்ததில்லை. கடவுள் இப்பேற்பட்ட இழப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் சீரோடும் சிறப்புமாக நடத்தி தருவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. கடவுள் முன்னெடுத்துவார். அடுத்தபடியாக இந்த ஆலயத்தை எனக்கு கல்யாணம் நடந்த பொழுது இந்த ஆலயம் ஒரு கூரை கொட்டகையில் இருந்தது. இந்த ஆலயத்தை இவ்வளவு பெரிய ஆலயமாக வடிவமைத்து உருவெடுக்க செய்த மாபெரும் பெருமை டாக்டர் சார் அவர்களைத்தான் சேரும். அவர்கள் முன் செல்வார்கள், நாங்கள் பின் செல்வோம். ஒரு டொனேஷன் வாங்க போனால் எங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா சாருக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை உருவாக்கணும். ஆலயத்தில் அன்று முதல் இன்று வரை எதுவும் தொய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது டாக்டர் சார் அவர்களால் மட்டும்தான் என்பது இங்கு உண்டான ஆலயத்தில் உண்டான அனைத்து மக்களுக்கும் தெரியும். அதற்கு அடுத்தாற் போல கிளினிக் வருகின்ற ஒவ்வொருவரும் டாக்டருடைய அன்பை பெற்றவர்கள். பணம் இருக்குதோ இல்லையோ அவர்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு மக்களின் உள்ளத்திலும் மிகவும் ஆழமாக பதிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அடுத்து பொது வாழ்க்கையிலே நிறைய பேருக்கு தெரியும், இங்குள்ள டாக்டர்ஸ் அனைவருக்கும் தெரியும் டாக்டருடைய பங்கு என்ன என்பது. எந்த காரியத்தையும் முடியாது என்று சொல்வதே இல்லை. அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு காரியத்தையும் சீரோடும் சிறப்போடும் செய்து இன்று இளைப்பாய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை நினைத்து பார்க்க முடியாத நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றியை சொல்லி சாருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போம். நன்றி.